ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்கொட்டை ஜாக் ஃப்ரூட்டோட கொட்டையை வச்சு எப்படி ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 கிலோ அளவுக்கு செய்கிறேன். ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு அரிகிற மாதிரி அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. அரிஞ்சு சேர்க்க வேணாம், காரம் அதிகமாகிடும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க தேவையில்ல, ஏன்னா இது நான்வெஜ் இல்லை, வெஜிடேரியனில் நம்ம பிரியாணி செய்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். நான் 5லேருந்து 6 வரமிளகா கிட்ட சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம ஆம்பூர் பிரியாணிக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்க்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா சோயா நான் சேர்க்குறேன். எதுக்குன்னா, எங்கள் வீட்டில் பாப்பா அந்த சோயாவை கறின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக அதை நான் சேர்க்குறேன். சோயா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறமா இது கூடவே திருப்பியும் நம்ம பலாக்கொட்டை நான் ஒரு விசில் மட்டும் தனியாக போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அரிசி. அந்த அரிசியை நான் ஊற வச்சு கழுவி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற ரேஷியோவில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஓரங்களில் இருக்க மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டேன். அதெல்லாம் காட்ட வேணான்றதுக்காக தான் நான் அது காட்டலை. அதெல்லாம் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் சிம்மில் வச்சு விட வைங்க. ஒரே ஒரு விசில் தான் விடணும், அதிகமாக விட தேவையில்ல. ஒரு விசில் நம்ம சிம்மில் வச்சு விட்டதுக்கப்புறமா தன்னால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும். நம்ம எடுத்து விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட பிரியாணி நல்லா செட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஸ்லோ குக் பண்ணாலே எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் ஸ்லோ குக் பண்ணுறது மூலயமா அதோட டேஸ்ட்டு டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் காரணம். இன்னொன்று குக்கரில் ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆகும்போது அதனாலையும் நம்மளோட சமையலோட டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். அதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அண்ட் பலாப்பழத்தோட கொட்டை பலாக்கொட்டை இது பிடிக்குன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.